ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன் நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாற்றி காமிக்கப் போகின்றேன். நீ உன் மனதில் வெகு நாட்களாக ஒன்றை பற்றி விரும்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ விரும்பியதை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். விரைவில் அதை நீ பெறுவாய். உன்னுடைய வாழ்வில் அனைத்து மங்களங்களுமே உண்டாகப் போகின்றது. உனக்கு நன்மை செய்வதற்காக தூரத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொள். உனக்கு நன்மை செய்ய தூரத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். மீண்டும் சொல்கிறேன், உன்னுடைய மரியாதை உயரும். அந்த அழைப்பை நீ அவமரியாதை செய்து விடாதே. கண்டும் காணாமலும் இருந்து விடாதே. உனக்கு மரியாதை, புகழ், செல்வம் என எல்லாமே கிடைக்கும். நான் சொல்வது போலவே செய்துவிடு. நீ வாழ்க்கையில் இதுவரை பட்ட வேதனைகளை நான் பார்க்காமல் இல்லை. உன்னுடைய வேதனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது. உன்னுடைய மனமானது படும்பாடு எனக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன்னுடைய மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் நீ உதவி செய்கின்றாய். அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய். ஏன் இப்படி இருக்கின்றாய்? சுயநலத்திலும் ஒரு பொது நலம் வேண்டும்தான். பொதுநலமாகவே இருக்காதே, கொஞ்சம் சுயநலமாகவும் இரு. உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய். முடியவில்லை என்றால் நல்வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடு. ஆனால் நீ உதவி செய்ய போய் மற்றவரிடம் உதவி கேட்டு நிற்கும் நிலைமைக்கு நீ வரக்கூடாது என்ற நோக்கத்தில்தான் நான் சொல்கிறேன். புரிகிறதா? என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய். யாரும் மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பது சரிதான். ஆனால் முதலில் ஒன்றை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டேயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவுமே உன் மனதை அழுத்தாமல் இருக்கும். நான் சொல்வதை காது கொடுத்து கேள். உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாயே என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது. நீ என்னுடைய அன்பான பிள்ளை. உனக்கு நன்றாக தெரியும், வலி என்பது ஒன்றுதான். அது உனக்கு வந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு வந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரே வழிதான். வேறு எதை போட்டும் நீ குழப்பிக்கொள்ளாதே. நீ நன்றாகவே இருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் மிக செம்மையாகவே இருக்கிறது. நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாங்க நீ வாழப்போகிறாய். உன்னுடைய பிரச்சனையை முடிப்பதற்காகத்தான், உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் தூரத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் என்கின்றேன். எந்த அழைப்பு வந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள். உன்னுடைய மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வம், பெருமை என எல்லாமே உயரும். நிச்சயம் நடக்கும். அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே.